நடைபெற உள்ள மாநிலங்கள் தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்காக முதல்வருடைய தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறும். அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்ல தொகுதி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? அதெல்லாம் சொல்றோம். நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டு சொல்றோம் கண்டிப்பாக.